இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் ரோமர் 5ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் பவுல் மேன்மை பாராட்டுதலை குறித்து 3 இடத்துல சொல்கிறார். 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் பெற்றுக்கொண்ட நாம் அந்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்கும் போது நாம் தேவ மகிமை அடைவோம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஏன்னாலும் அநேக பேர் விசுவாசத்தில் தளர்ந்து விடுவாங்க, விசுவாசத்தில் பின்வாங்கி போயிடுவாங்க. அதனால இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். அடுத்ததாக 4வது வசனத்தில் சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபத்திரவங்கள் வரும்போது அநேகர் விசுவாசத்தில் பின்வாங்கி போய்விடுவாங்க. உபத்திரவம் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், உபத்திரவம் பொறுமையை கொடுக்கிறது. பொறுமை பரீட்சையை, விசுவாச சோதனை பரீட்சையை கொடுக்கிறது. பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் சொல்கிறார், பொறுமையாக இருக்கணும். விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் என்றால் அந்த உபத்திரம் நமக்கு பொறுமையை கொடுக்கும், பொறுமை பரீட்சையை கொடுக்கும், பரீட்சை நம்பிக்கையை ஏற்படுத்தும். அது நாங்கள் அறிந்திருக்கிறதுனால உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். அப்படியாக நாமும் இருக்கும்போது தான் நம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படியாக நாமும் உபத்திரம் வரும்போது தேவனை குறித்து குறை சொல்லாதபடி, தேவனை விட்டு பின்வாங்காதபடி, இந்த வசனத்தின்படியாக நாம் பொறுமையாக இருக்கும்போது, அதை சகிக்கும்போது நாமும் இந்த உபத்திரவத்தில் மேன்மை பாராட்ட முடியும். 3வதாக நம்ம பார்க்கிறோம் 11வது வசனத்தில், அதுவும் அல்லாமல் ஒப்புர வாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நம்மை மேன்மை பாராட்டுகிறோம் என்று 11வது வசனத்தில் சொல்கிறார். எப்படியாக என்றால், ஒப்புரவாகுதல் என்றால் நம்ம பாவத்தில் இருந்த நாம், தேவனை விட்டு தூரமாக இருந்த நாம் ஒப்புரவாக்குதலின் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவரோடு ஒப்புரவாகி அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். அப்போ நம்ம தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த 3 விதமான மேன்மை பாராட்டுதல் நமக்கும் இருக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ முடியும். தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.